3A அட்லஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஜூலை மாதம் கண்டுபிடிச்ச ஒரு வால் நட்சத்திரம், ஒரு காம்பேட் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து வரும்னு அப்பவே சொல்லிட்டாங்க. ஜூலையிலே வந்து நம்ம பூமியை வந்து கிராஸ் பண்ணி போவோம், சூரியனுக்கு பேக் சைடு வழியா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி நவம்பர் வந்துருச்சு, சூரியன் கிட்ட வந்து அது நெருங்கிருச்சு. இப்போ சூரியன் பேக் சைடு தான் வந்து அந்த 3A அட்லஸ் வந்து இருக்கு. அது இருக்குன்னா அங்கே ஸ்டாண்டர்டாக நிக்கல, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னா வந்து ஒரு வால் நட்சத்திரம்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கும், ஏலியன்ஸ் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 60 கிலோமீட்டர், 5 நிமிஷத்துல இந்தியால இருந்து அமெரிக்கா போயிடலாமா, அந்த அளவுக்கு ஸ்பீடு. இந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து ஒரு வால் நட்சத்திரம் வர வாய்ப்பே இல்லை. அது மாதிரி சூரியன் கிட்ட இப்போ வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சூரியன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர்ல தெரியும், ஆனா இது ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஆனா நாசா வந்து நிறைய உண்மையை வந்து இதுல மறைக்கிறாங்க, மக்கள் வந்து பயந்துருவாங்க அப்படின்ட்டு. இது வந்து கண்டிப்பா வந்து ஏலியனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஏலியன்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம எர்த்துக்கே ஆபத்தான். இப்ப நம்ம வந்து பூமியில இருக்கோம், நம்மளோட சின்ன சின்ன விலங்குகள், இந்த கோழி ஆடு எல்லாம் நம்ம வந்து கொன்று சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நான்வெஜ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஏலியன்ஸ் வந்துச்சுன்னா அந்த கோழி ஆடு மாதிரி தான் ஏலியன்ஸுக்கு நம்ம மனிதர்கள். நம்மளால அது கூட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. அதனால வந்து பாதி பேர் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஏலியன்ஸ் சொல்றாங்க, பாதி பேர் வால் நட்சத்திரம்னு சொல்றாங்க. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து ஏலியன்ஸா இருக்கிற மாதிரி தான் எல்லா இதுவுமே வந்து சிம்டம்ஸ் வந்து காட்டுது, எல்லாமே ஸ்டடி பண்ண வரைக்கும். அதனால வந்து டிசம்பர் மாதம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து அதை கிராஸ் பண்ணிடும், எடுத்து விட்டு வெளியே வந்துடும். அப்போதான் வந்து நமக்கு கரெக்டான நியூஸ் வந்து கிடைக்கும். டிசம்பர் மாதம் அது ஏலியன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து தாண்டி போயிடுச்சு, ஏலியன்ஸாக இருந்து தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது திருப்பி ஒரு நாள் வரும். அது சும்மா நம்மளை வந்து ஸ்பை மாதிரி வந்து பார்க்குற மாதிரி வந்த மாதிரி தெரியுது. ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிசம்பரில் அட்டாக் பண்ணோம், ஏலியன்ஸாக இருந்தா. அப்படி இல்லாட்டி நம்ம எர்த்த ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட வந்து எர்த்துல வந்து இறங்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதான் வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இதை நாசா வந்து சொன்னா பயந்துருவாங்க, மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கல, நாங்கள் வேற நியூஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பற்றி பேசுறதில்ல, இதை பற்றி நாங்கள் கலெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மறைக்கிறாங்க. அதனால வந்து ஏலியன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. 3A அட்லஸ் இது நான் ஒரு 4-5 மாசமே வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ எங்கே வந்துகிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ கரெக்டாக நவம்பர் டிசம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்றேன். கரெக்டாக டிசம்பர் மாதம் நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஏலியனா இல்லை வந்து ஒரு வால் நட்சத்திரமான்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.